வணக்கம் நேயர்களே. நான் திரைப்பட இசையமைப்பாளர் கவிஞர் அமுதபாரதி. நடிகர் திலகத்தின் அளப்பரிய சாதனைகள் மற்றும் மொத்த வாழ்க்கையும் ஆய்வு செய்து சென்னை பல்கலைக்கழகத்தில் கட்டுரை சமர்ப்பித்து முனைவர் பட்டம் பெற்ற டாக்டர் மருதுமோகன் ஐயா அவர்களோடு இருக்கிறோம். சென்ற காணொளிகள் எல்லாம் நடிகர் திலகத்தின் சாதனைகளை வரிசையாக சொல்லிக்கொண்டே வந்தார். மேலும் பல சாதனைகளை அவரிடமே கேட்டு தெரிந்து கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அவரிடம் பேட்டி காணலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, சென்ற காணொலியெல்லாம் பார்த்தா நீங்கள் சொன்ன ஒவ்வொரு தகவலும் ரொம்ப அரிதான தகவலாக இருந்துச்சு. கேட்குறவங்களுக்கு ரொம்ப ருசிகரமாக இருந்துச்சு. நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன், இவ்வளோ தகவலான்னு. இன்னும் நிறைய பொக்கிஷங்களாக அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம பேசணும். அது அடுத்தடுத்த காணொலியில் நான் சொல்கிறேன், நீங்கள் சொன்னீங்க. இப்போது நடிகர் திலகத்தின் வேறு சாதனை, பெரிய சாதனை என்ன அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? அது நம்ம இது வரைக்கும் பல நடிகர் திலகத்தினுடைய பல சாதனைகளை பேச ஆரம்பிச்சிருக்கோம் ஒன்றா. அதில் அவர் 11 நாளில் நடித்து கொடுத்த படம், அப்புறம் ஒரு வசனத்தை திருப்பி ஒரே டேக்கில் பேசினது, அதெல்லாம் பேசினது. இன்றைக்கு ஒரு பாடலுக்கு அவர் வாயசைச்சதில் ஒரு சாதனை பண்ணியிருக்கார். மனிதன் நினைப்பதுண்டு. அவர் வாயசைக்கிறது மிகப்பெரிய சாதனை தான். அவர் பாடுற மாதிரியே இருக்கும். ஆமாம். அதுக்கு காரணம் அவருக்கு சங்கீதம் முழுமையாக தெரியும். பெரிய பெரிய பாடல்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்பிகா பற்றினா சிந்தனை செய்மனமே, வடிவேலும் மயிலும் துணை, அப்புறம் வணங்காமடியில் ஓங்காரமாய் விளங்கும் நாதம், இதெல்லாம். அப்புறம் அதுலேயே டிஎம் சவுந்தரராஜன் குரலுக்கு ஏற்ற மாதிரி சீர்காழி கோவிந்தராஜனுக்கு மலையை ஒரு நிலையை அனுப்பார் அவர் வாயசைக்கிற விதம். அப்புறம் முதல் படத்தில் பராசக்தியில் சிஎஸ் ஜெயராமன் குரலுக்கு ஏற்ற மாதிரி வாயசைக்கிறது, இதெல்லாம் அவர் பண்ணதெல்லாம் சாதனை தான். இந்த சாதனை யாரும் நினச்சி பார்க்க முடியாத ஒரு சாதனை. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அவன்தான் மனிதனுங்கிற படம் வந்துச்சுல, ஆமாம். அதில் நடிகர் திலகம் மனிதன் நினைப்பது ஒன்றுன்னு ஒரு பாடலை டிஎம்எஸ் பாட சிவாஜி, ஃபேமஸான பாட்டு. ஆமாம், அதில் புறாலாம் உட்காரு. நடிகர் திலகத்தோடைய 175வது படமும் அது இருக்கும், 175 படம். அதில் அந்த பாடலை பாடி நடந்து வருவார், கடற்கரையில் வருவார், புல்வெளியில் வருவார். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று, மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. அந்த பாடல் இருக்கு இல்லையா, இந்த பாடலை 2 இடத்துல எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று சிங்கப்பூரில் ஒரு ரிசார்ட் புக் பண்ணியிருக்காங்க. அதை ஒரு குறிப்பிட்ட டைம் தானே கொடுப்பாங்க, அந்த அனுமதி. ஆமாம். இவர் ரெடியாக இருக்கார், ஷூட்டிங் எல்லாம் ரெடியாக இருக்குது. இவர் ஏசி திலோச்சந்தர் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்திருக்கார். இவர் கூப்பிட்டு சிவாஜி கூப்பிட்டு திருலோக் அப்படி தான் கூடுவார். அவர் என்ன ஒரு மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு, இல்லை இந்த நகரா என்ன வரல, இந்த நகரான்னா என்னங்கிறது உங்களுக்கு ஐயா? நகரானா வேறு ஒன்றும் இல்லை. நம்ம டேப் ரெக்கார்டில் நம்ம டேப்பு போடுவோம், நினச்ச இடத்துல நிறுத்தலாம், ரீவைண்ட் பண்ணி கேட்கலாம். ஆனால் நகரா என்ன பணி ஆட்டுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல பிளாக் பண்ணிவிட்டு அது ஆரம்பமாக இருக்கலாம், நடுவில் இருக்கலாம், அங்கேருந்து எவ்வளோ டூரேஷன் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அங்கேயும் பிளாக் பண்ணிடலாம். நீங்கள் திருப்பி ரீவைண்ட் பண்ணிங்கன்னா எங்கே பிளாக் பண்ணலாம் அங்கே போய் நிற்கும். ஆனால் நம்ம டேப் ரெக்கார்ட்லாம் பார்த்தா ரீவைண்ட் பண்ணால் ஃபுல்லாக போய் நிற்கும், அது இல்லாமல் அங்கே போய் நிற்கும். இந்த டான்ஸ் மூமெண்ட்டு எல்லாமே, இந்த பாடல் விஷயங்கள் எடுக்கிறவங்க எல்லாமே நகரால் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. அங்கே நகர ஆப்ரேட்டர் ஒருத்தர் இருப்பார். அப்புறம் அவர் என்ன பண்ணுவார், எந்த போர்ஷன் எடுக்கிறோமோ அதை போட்டுவாங்க. ஓகே ஆகிடுச்சுன்னா டைரெக்டு சரி அடுத்த போர்ஷன் போனால் அடுத்த போர்ஷன் போவாங்க. டான்ஸாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அது 1 2 3 4 சொன்னாங்கனாக்கா இது ரெடி ஆகும், இது பண்ணுவாங்க. அது ரொம்ப முக்கியமாச்சு. பாடல் காட்சியில் நகரா எடுத்து போனோம்னாக்கா கஷ்டமாச்சு. நகரா எடுத்துகிட்டு சிங்கப்பூருக்கு போயிருக்காங்க, ஆனால் அந்த நகரா இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கொண்டு வரப்படலை. இந்த அந்த வந்துன்னு பார்க்குறாங்க. அதே நேரத்துக்கு அந்த ரிசார்ட்ஸ் ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு தான் புக் பண்ணியிருக்காங்க. அந்த டைம் முடிஞ்சு போச்சுன்னா அந்த இடத்துல எடுக்க முடியாது அப்படின்னு அவருக்கு திருலோச்சந்தருக்கு கவலை. அவர் தான் இயக்குனர். இதை பார்த்துட்டு சிவாஜி ஏன் ஒரு மாதிரியாக இருக்காரு, நகரா சேரல. அதே நேரத்தில் நமக்கு இந்த ரிசார்ட்ஸோட டைம் முடிய போகுது, என்ன செய்யறதுன்னு தெரியலன்னா, ஒன்றும் கவலைப்படாத, எனக்கு அந்த பாட்டு தெரியும், முழுசும் தெரியும், எல்லா சரணமும் தெரியும். சரி, அதில் எங்கே நிறுத்தணும், எங்கே நிறுத்தக்கூடாது, எங்கே பாடணும், அந்த தாள பரிமாணம்
அப்புறம் வந்து ரிப்பீட் வந்தால் அந்த ரிப்பீட் வந்து அது பண்ணுறது. ஒரு வார்த்தை பேசாமல் என்னால் முழுசும் பாட முடியும். நான் பாடுறேன், நீ எடுத்துக்கிட்டே இரு. நகரா இல்லாமல? ஆமாம், நகரா இல்லாமல் இவராக பாடியிருக்காரு சார். அவருக்கு மட்டும் கேட்குற மாதிரி அந்த பாடலை. அது ஒரு பகுதி சிங்கப்பூரில் எடுத்திருக்காங்க, அது ஒரு பகுதி நம்ம கிண்டி கோல்ஃப் கிளப்பில் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த நகரா வராத அன்னைக்கு அவர் வாயை அசைச்சு பாடின பாட்டு, எங்கே நிறுத்தின பிஜிஎம்க்கு எங்கே கேப் விடணும், எப்படி திருப்பி ஆரம்பிக்கணும், அதெல்லாம் அவர் அற்புதமாக செஞ்சுருக்காரு. இது பெரிய ஆச்சரியம். நீங்கள் சொல்லும்போது எனக்கு புரிஞ்சிக்க முடியலையே இது வந்து. ஏன்னா மியூசிக் டைரக்டரே ஒரு எது வரைக்கும் அந்த பிஜிஎம் வருது அப்படிங்கிற விஷயமே கொஞ்சம் மைண்டில் வச்சு அதை போடு, அதை எந்த இடத்துல வருது, இந்த இடத்துலேருந்து பாடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதை முழுசாக உள்வாங்கி, ரெண்டாவது அந்த சுருதி கூட கேட்க போகிறதில்ல. அந்த சுருதியில் அந்த தாள பிரமாணம் இருக்க, அந்த டெம்போன்னு சொல்லுவோம். இந்த ஸ்பீடு ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு ஸ்பீடுன்னு தான் இருக்குது. அந்த ஸ்பீடை மாற்றி போனாலும் நல்லா இருக்காது, இன்னும் ஸ்பீடாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். இந்த நீங்கள் கச்சேரிலாம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 எதுக்கு சொல்கிறான்னாலே அந்த சொல்கிற ஸ்பீடில் தாண்டா எல்லாம் வாசிக்கணும்னு அர்த்தம். அது இவ்வளோ கலைஞர்கள் பண்ணுற விஷயத்த சிங்கிள் ஆளாக இருந்து அந்த டெம்போ எப்படி மைண்டில் வச்சு செஞ்சுருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதுதான் சார் இதில் ஒரு பெரிய அவர் பண்ண சாதனை. எப்படிலாம் சிவாஜி வந்து ஒரு சாதனையாளராக இருக்காருன்னு பாருங்க. சாதாரண நடிகரே இல்லை. மற்ற நடிகரெல்லாம் வந்து கொடுத்த பாடலுக்கு வாசிக்கிறது அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம். இதை பாக்யராஜே அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் அவரே சொன்னார். அவரே தான் பட்ட கஷ்டத்தையெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அப்படி இருக்கும்போது ரெண்டாவது இந்த பாட்டை நடிகர்களும் எப்போ மனப்பாடம் பண்ணார், அந்த லிரிக்ஸ்லாம் எல்லா சரணமும் எப்படி அவருக்கு தெரியும்? 3 சரணம் சார், அதில் 3 சரணம் அப்படி தெரிஞ்சுட்டு அவர் வாசிச்சிருக்கார் சார். அப்போ நீங்கள் சொன்னீங்க ஸ்ருதின்னு சொன்னீங்கல்ல, அது ஏற்கனவே நடிகர் சொல்லியிருக்காரு. ஏன் நான் பாடுற மாதிரியே இருக்குது டிஎம்எஸ் பாடுறேன் அப்படின்னா, நான் அதே ஸ்ருதியில் நான் பாடுவேன், அதுதான் ரொம்ப முக்கியம். அது ரெக்கார்டில் ஆகாது. அப்படி தான் நான் இது வரைக்கும் பாடிக்கிட்டு இருந்திருக்கேன். இது வந்து ஓகே, அது அவர் பாடினது சரி, அவர் பாடின மாதிரியே இருந்துச்சு டிஎம்எஸ் வாய்ஸை. இவர் இந்த நான் மனிதன் நினைப்பதுன்ற பாடலில் வந்து இவர் நகரா இல்லாமல் மியூசிக் இல்லாமல் வெறும் வாயசைப்பு மட்டும் அந்த பாட்டுக்கு இத்தனைக்கு நடந்துக்கிட்டே, இடையில அந்த காட்சியில் அந்த புறா வந்து வேற ஷோல்டரில் உட்காரும். அந்த புறா பாருங்க, அந்த புறா வந்து அதிகமாக கொஞ்சம் வேகமாக நடந்தால் புறா பறந்து போகக்கூடிய காட்சி தான். அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கிட்டே அந்த கடல்கள் நிற்கிற இடத்துல. ஆமாம், அவர் வந்து நடித்த விதம் இருக்கே, இது ஒரு பாட்டில் இப்படி ஒரு நடிகர் ஒரு சாதனை பண்ணதை எங்கேயும் நம்ம கேள்விப்பட்டதில்லை. ஸோ நடிகர் திலகத்தின் மற்றும் ஒரு சாதனை இது பாடல்ல. இதுக்கு முன்னாடி அவர் வசனம் பேசுனதை பண்ணலாம். ஆமாம் ஆமாம், அது அந்த வசனம் பேசும் நடிகர் சம்மந்தப்பட்ட விஷயம். நடிகர் மட்டும் அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். இந்த நம்ம தென்னாட்டிலலாம் நம்ம கேட்போமே, இந்த அஷ்டாவதானி தசாவதானி இது மாதிரி சொல்லுவோம். ஒரே நேரத்தில் பல விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் அந்த காட்சியை பார்த்தா நடந்து வர்ற விஷயத்தில் பக்காவாக இருக்குது. நீங்கள் என்கிட்ட சொன்ன மாதிரியே ஒரு மல்டி மில்லியனர் வாக்கு அதில் இருக்குது. அதை கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாரா, இல்லை வாயசைவை கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாரா, அந்த நடையோட ஸ்பீடை கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாரா, நீங்கள் சொன்னபடி மூன்றாவதாக வந்து அந்த பறவைக்கு ஷோல்டர் கொடுக்குறதுக்கு அதை கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாரா, சுருதியை கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாரா, அந்த டெம்போவை கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாரா, லிரிக்கை கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாரா, எனக்கு ஒன்றுமே அது புரியாத இதாக இருக்குது. நீங்கள் இவ்வளோ பிரமிப்பான விஷயமா சொல்கிறீங்களே. இதுதான் நடிகர் திலகம் இந்த பாட்டு மூலமாக அவர் செய்த சாதனை. இதெல்லாம் வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம போன காணொலியோட ஒருத்தர் போட்டிருந்தார், தேன் இனிக்கும் அப்படின்னு சொல்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் சொட்டு சொட்டா அதை குடிக்கும் போது தான் அதோட சுவை இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி நீங்கள் நடிகர் திலகத்தினுடைய ஒவ்வொரு சாதனையும் ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த கமெண்ட்ஸ் போட்டிருந்தார். இப்போ இது எவ்வளவோ சாதனைகள் சார். நடிகர் திலகம் மட்டும் தான் பண்ண சாதனையை வீட்டில் போய் யார்ட்டையும் சொல்லி சந்தோஷப்படுறதோ இல்லை, அந்த மாதிரி பழக்கமே அவர்கிட்ட கிடையாது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இந்த சாதனை வந்து ஒரே நேரத்தில் பேசிட்டா கூட நம்மளால் அதை கிரகிச்சிக்க முடியாது போல் இருக்கு. அதை வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒன்றுத்தையும் தனித்தனியாக இந்த ஒவ்வொரு சாதனையுமே மணிக்கணக்காக உட்காந்து சிந்தனை பண்ண வேண்டியதாக இருக்குது. இதை நீங்கள் உள்வாங்கின விஷயம் அருமை. இந்த தகவல் வந்து எந்த மியூசிஷியன், எந்த மியூசிக் டைரக்டரு, இப்போ பாடகர்கள், வேறு நடிகர், இப்போ வர நடிகர்கள்லாம்
சுருதியோட பாடுன்னு சொல்கிறாருல்ல, சுருதினா என்னன்னு தெரியாமல் இருக்குது வர நடிகர்களுக்கு. அப்போ சுருதி தெரிஞ்சோன்னா அந்த சுருதியில் போய் அவன் ஃபிக்ஸ் ஆவான். அப்படி ஃபிக்ஸ் ஆனதான் அந்த ஒரிஜினல் அதை புடைக்கிறதுலாம் அதை அவர் பண்ணிகிட்ருக்காரு. இதெல்லாம் நான் உங்கள் புத்தகத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அதே சுருதி தான் பாடுவேன் அப்படின்னு சொன்னபோது தான் ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ இது சாத்தியம்தான். அந்த இப்போ நரம்பு புடைக்கிறது, அந்த மேலே போகும்போது அதே மாதிரி சுருதியில் பண்ணால் நரம்பு புடைக்கும். ஏன்னா ஆர்டிஃபிஷியலாக பண்ண முடியாது. அதெல்லாம் அவர் பண்ணியிருக்காருன்னு நான் வியப்பில் இருந்தேன். ஆனால் அந்த நகரம் இல்லாமல் ஒரு பாடி அதே டெம்போவில் ஃபிக்ஸ் பண்ணி அப்புறம் பாதி காட்சிகள் வந்து இங்கே சென்னைக்கு வந்து எடுத்திருப்பாங்க. அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அங்கே சிங்கப்பூரில் இதை பண்ணியிருக்காருன்னு நீங்கள் சொல்லும்போது அது ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க விஷயமா இருக்குது. மற்ற நடிகர்கள்லாம் இந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணால் தான் அந்த ஏதோ ஒரு திலகம்னு ஒரு பேராது வந்துச்சு, நடிகர் திலகம்னு சொல்கிறாங்களே, அந்த விஷயத்துக்கிட்ட நினச்சி கூட பார்க்க முடியாது. ஏன்னா இவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்கேன். அதனால தான் அந்த அந்த ஆளுமை அப்படி செயல்பட்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது நடிகர் திலகத்துக்கு கோடானு கோடி ரசிகர்கள் இருக்காங்க சார், உலகம் பூரா. ஆமாம், எல்லாமே அவர் நடித்த சாதாரண படங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருப்போம். ஆனால் ஆய்வுன்னு வரும்போது இந்த மாதிரி தகவல்கள் தான் எங்கே கிடைக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய வேலை. உண்மைதான். அதை பார்த்து தான் நான் வந்து அதை எழுதியிருக்கேன். இப்போ இதையும் நம்ம போன தடவை சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய பட்டிமன்ற பேச்சாளர், புகழ்பெற்றவர். இந்த விஷயத்தை என் புக்கில் படிச்சுட்டு நான் அந்த மேடையிலே இருக்கேன். அந்த மேடையிலே சொல்றாரு, இந்த மாதிரி சிவாஜி பேசியிருக்காரு, நம்ம என்ன சொல்ல முடியும்? ஆமா, நான் இதை பத்தி ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதியரசர்கிட்ட பேசினேன். அவர் சொன்னாரு, எல்லாருமே கேட்டிருப்பாங்க, வச்சிருப்பாங்க, நீங்க எழுத்துல எழுதி அதை ஒரு புத்தகத்துல கொண்டாண்டிங்கன்னா இது வந்து உங்களுடைய ரைட்ஸ், என்ன இன்டலெக்சுவல் ரைட்ஸ், இதை யாரும் மீறக்கூடாது, நீங்க நினைச்சா அவங்க மேல கேஸே போடலாம் அப்படின்னு சொன்னாரு. அதாவது அறிவுசார் சொத்துரிமைன்னு சொல்றாங்களே, அதே தான். அந்த மாதிரி நிறைய இன்னமும் நம்ம என்னென்ன விஷயங்களை சொல்ல போறோமோ அது யார் யார் எடுத்து பேச போறாங்களோ அது நமக்கு தெரியல. ஆனா வந்து இந்த நிகழ்ச்சியில நான் சொல்ல விரும்புனது இதுதான். மற்றபடி அவர் அந்த பாடல் விஷயத்துல நீங்க உதாரணத்துக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த அவ கை கொடுத்த தெய்வம் 1000ல் ஒருத்தி பாட்டை பாட, அதை நீங்க டிவியில் போட்டுக்கிறீங்க, இல்லை யூடியூப்ல போட்டுக்கிறீங்க, மியூட் பண்ணிடுங்க சவுண்டை, மியூட் பண்ணிட்டு பாருங்களேன். யாரு கூடயோ சண்டை போட்டு திட்டுற மாதிரி இருக்கும். அவனை அடிச்சு நொறிக்கிறோண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆதாரம் 100 என்று சொல்லலாம், ஆனாலும் பொய் அப்படி வேசி கட்டிட்டு போற மாதிரி அதை ஆஃப் பண்ணி கேட்டீங்கன்னா என்ன திட்டிக்கிட்டு இருக்காரு யாரையும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அது தனி சாதனை, அது நம்ம அப்புறம் பேசுவோம். இந்த படத்துல நகராங்கிற அந்த எக்யூப்மெண்ட் வராம ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ள ஷூட்டிங்கை முடிச்சாங்கணும் அப்படிங்கிற அந்த டென்ஷன்லையும் சிவாஜி எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்காரு பாருங்க. நகரா வந்துருச்சுன்னா அவர் பாட்டு ஜென்ரலா இருந்திருப்பாரு. அப்போ போய் திருவிழா சேர்ந்துட்டு எனக்கு நகரம் இல்லாம கூட என்னால் பாட திரும்ப அவர் தற்பெருமை பேசுற டைப் இல்லை, எதையுமே பேச மாட்டார். எனக்கு தெரிஞ்சு சார், அவங்க வீட்டில் அவர் வந்து ஒரே ஒரு நாள் வந்து சொல்லியிருக்காரு, அவங்க வீட்டில் ஒரு தம்பி பையன் என்கிட்ட சொன்னார், இது நடிச்சார்ல கௌரவம் வந்து சொல்லியிருக்காரு, டே எல்லாருமே இந்த பிராமணர் வேஷம் போட்டாலே காமெடி தானே பண்ணிட்டு இருப்பாங்க, இதுல எல்லாத்தையும் மிரட்டிருக்கேன்டா அப்படின்னு இருக்காரு கௌரவ், அவரே சொல்லியிருக்காரு. ஆமா ஆமா உண்மைதான். அது மாதிரி ராமநத்தினி ராமடியில ஒரு சீன்ல, லாஸ்ட் சீன்ல அவருக்கு காக்கா வெளுப்பு வந்து அவர் தலையில ஆணி குத்திரும்ல, அந்த பிளட் வர்ற மாதிரி மேக்கப் போட்டு இருந்திருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்துக்கு அது அவசரமா வீட்டுக்கு வர வேண்டியிருந்திருக்கு. ஒரு வந்துட்டார், வீட்டுக்கு வந்தா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு, சின்ன குழந்தையெல்லாம் பார்த்துட்டு, ஐயோ அப்பா தலையில ஏதோ ரத்தம் வடிதுன்னு கத்தி அழுதுருக்காங்க. ஒண்ணு கதைச்சு. இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் சார் அவர் தன்னுடைய நடிப்பை வந்து வீட்டுக்கு தெரியப்படுத்தியிருக்காரு. மற்றபடி யாருகிட்டையும் ஒண்ணுமே சொல்றது கிடையாது. அதனாலதான் அவர்கிட்ட வந்து அக்குமுலேட் ஆயிருதுங்க அவ்வளவு ஒரு திறமைகள். உலகத்துல ஓகே மேல நாட்டு நடிகர்கள் பாடல்கள்லாம் கிடையாது, அதனால அதை பத்தி கவலைப்படுறது கிடையாது. ஆனா நம்ம இந்தியாவுக்குள்ள பல கலைகள், இந்தியாவில் பல மொழிகள் இருக்குல்ல, ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், எந்தெந்த மொழிகள்ல எந்த நடிகரும் இந்த சாதனையை பண்ணியது கிடையாது என்பது என்னுடைய கருத்து. ஐயா, நீங்க சொன்னீங்க உங்களுடைய ஆராய்ச்சி தகவல்களை எல்லாம் மற்றவங்க பயன்படுத்துறாங்கன்னு. எத்தனை பேர் பயன்படுத்துறாலும் சரி, அது சிவாஜி கணேசன் அவருடைய புகழுக்கு மேலும் வந்து ஒரு விஷயம் அந்த விஸ்தாரமாகும். அவர் புகழுக்கு மேலே ஒரு படி யாரும் பண்ண முடியாது, விஸ்தாரமாகட்டும். நீங்கள் எந்த நோக்கத்தோடு செஞ்சீங்களோ அது நம்மளை அறியாமலே போகிற மாதிரி இருக்கட்டும். 1000 பேர் சொன்னாலும், இப்போ 1001 அம்மானை பாட்டில் சொல்கிற மாதிரி 1000 பேர் சொன்னாலும்
நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதோட வலிமை வந்து உண்மையானது. ஏன்னா நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி சொல்லும்போது ஆத்தென்டிகேட்டடாக இந்த அளவுக்கு அடித்து சொல்ல முடியாது. ஏதோ பேச்சு நுனி புல் மாதிரி சொல்லுவாங்க ஒழிய, அது இல்லை அப்படின்னு உங்கள்கிட்ட மறுத்து உங்கள்கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணாக்க அதுக்கு சரியான பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரே ஆளாக நீங்கள் தான் இருப்பீங்க. அதனால் அது போகிறபடி போகட்டும், அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் இது போல் அரிய தகவல்களை நீங்கள் சொல்லும்போது அதனுடைய மகத்துவமே தனியாக இருக்குது. இது போல் மேலும் பல தகவல்களை நடிகர் திலகம் அவர்களை பற்றி உங்களுமே தெரிந்து கொள்ளலாம். அதை அடுத்தடுத்த காணொளியில் சந்திப்போம். இப்பொழுது தற்காலிகமாக விடைபெறும். வணக்கம். வணக்கம்.